பங்களாதேஷ்ல அப்படி என்னதான் நடக்குது? உண்மையிலேயே இந்துக்கள் மேல குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுதா? இதற்கு பின்னால் அமெரிக்காவோட சதி இருக்கா? ஒவ்வொரு நாளும் நேஷனல் இன்டர்நேஷனல் சேனல்ல பங்களாதேஷ்ல இருக்க மைனாரிட்டிஸ் மேல தாக்குதல் நடத்தப்படுற செய்திகள் வருது. அதன் உண்மைத்தன்மை என்ன? போராட்டம் திசை மாறி போய் கொண்டிருக்கிறதா? இது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலா பேசலாம். நான் உங்கள் அசோக். இது அசோக் டிபேட்ஸ். முடியுமா? முடியாது. பங்களாதேஷ்ல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டத்தை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோல பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த போராட்டத்தோட ஆரம்பத்தை பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா யூஎஸ்க்கு எகெயின்ஸ்டா ஒரு ஸ்ட்ராங் அலிகேஷனை வச்சிருக்காங்க. அதாவது பங்களாதேஷ்க்கு உட்பட்ட அந்த செயின்ட் மார்டின்ங்கிற தீவோட முழுமையான கண்ட்ரோலை யூஎஸ் கேட்டதாகவும் அதுக்கு இவங்க மறுத்ததுக்காகத்தான் பங்களாதேஷ்ல இப்படி ஒரு கலவரத்தை அவங்க தூண்டி விட்டதாகவும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் எதுவும் அவங்க சமர்ப்பிக்கல. ஆனா அந்த தகவல் உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த தீவோட கண்ட்ரோல் அமெரிக்கா பக்கம் போனுச்சுன்னா வங்காள விரிகுடால அவங்க தன்னோட ஆதிக்கத்தை செயல்படுத்துறதுக்கு ஈஸியான ஒரு வழியா அமையும். இப்படி ஒரு அறிக்கைய ஷேக் ஹசீனா வெளியிடல அப்படின்னு சொல்லி அவரோட மகன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட தகவல் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 2022 எடுக்கப்பட்ட கணக்குப்படி 165 மில்லியன் பீப்புள் பங்களாதேஷ்ல வாழ்றாங்க. அதுல 7.95% ஹிந்து மக்கள் வாழ்றதா கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒரு கட்டத்துல வெற்றியும் பெற்றுச்சு. அதை கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இந்த போராட்டம் வேறு பாதையில தடமாறி போக ஆரம்பிச்சு எல்லா விதமான பில்டிங்ஸையும் அடிச்சு நொறுக்கி கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல பங்களாதேஷி பிரைம் மினிஸ்டர் வீடு இருக்குல்ல, அதையே சூறையாடி அதுல இருக்க திங்ஸ் எல்லாம் அவங்க சூறையாடிட்டு போனதை போட்டோஸ்ல நம்ம நிறைய பார்த்தோம். இது எதையோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துதுல? எஸ், நம்ம தமிழ் மக்களை இனப்படுகொலை செஞ்ச ராஜபக்சே அதிபரா இருந்த போது இந்த போராட்டம் வெடிச்சு இந்த அதிபர் வீட்டையெல்லாம் சூறையாடினாங்களே, கிட்டத்தட்ட அதே கதை தான் இப்போ பங்களாதேஷ்லயும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டங்களோட தீவிரத்தை அறிஞ்சுதான் ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் 5 அன்னைக்கு தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டு தப்பியோடி இந்தியால அடைக்கலம் புகுந்ததுக்கு தான் ஒரு தகவல் இருக்கு. இந்த ஷேக் ஹசீனா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட தந்தை என்று அழைக்கப்படுகிற ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரோட மகள் தான். இவங்க இதுவரைக்கும் 4 முறை பங்களாதேஷ் பிரதமரா இருந்திருக்காங்க. அதுவும் கடந்த 15 வருஷமா தொடர்ச்சியா அவங்க பிரதமரா இருந்திருக்காங்க. எல்லா நாட்டிலையும் இப்படி தொடர்ச்சியா பிரதமர்கள் இருக்கும்போது வெறுப்புணர்வு வரும் இல்லையா? அதேதான் அவங்க மேலேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அரசாங்கத்தை எப்படியாவது கலைக்கணுங்கிற முடிவோட போராட்டத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இந்துக்களுக்கு மேல திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா சில சம்பவங்கள் இங்க நடந்திருக்கு. குறிப்பா ஒரு கோயில் மேல தாக்குதல் நடத்தி அதுல இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க. அந்த கோயிலோட பிரைஸ் கூட இன்டர்வியூ பண்ணி அந்த தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி டாக்கால இருந்த இந்திரா காந்தி கல்ச்சரல் சென்டர், பங்கபந்து மியூசியம், இது போன்ற கட்டிடங்களை முழுமையா எரிச்சிருக்காங்க. அதுல இருக்க டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ், பேப்பர் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அங்க எரிஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரியான சம்பவங்கள் முன் வச்சுதான் இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுறதா செய்திகள் அதிகமா வருது. பட் அபிஷியலா ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் 205 அட்டாக்ஸ் நடந்திருக்கிறதா பங்களாதேஷ்ல இருக்கிற ஹிந்து கிறிஸ்டியன் புத்திஸ்ட் யூனிட்டி கவுன்சில் ரிப்போர்ட்டா முகமது யூனிஸ் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது இந்துக்கள் மேல குறிப்பிட்டு தாக்குதல் நடத்தப்படுறதா நமக்கு தெரிய வருது. ஆனா அங்க இது மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவங்களுக்காக தேசிய கீதம் எழுதி கொடுத்த ரவீந்திரநாத் தாகூர் சிலையை கூட அவங்க உடைச்சு சேதப்படுத்தியிருக்காங்க. அது கூட பரவாயில்ல, பங்களாதேஷின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அதாவது இப்போ ராஜினாமா செஞ்ச ஷேக் ஹசீனாவோட தந்தை, அவரோட சிலையை கூட படுமோசமா தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிலையின் மேல ஏறி இருந்து யூரினேஷன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த உடைச்சு ரொம்ப அவமரியாதை பண்ணியிருக்கதா நம்ம வீடியோஸ்ல பார்க்கணும். இதோட ஒரு கொடூரமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேக் ஹசீனா மேல இருந்த வெறுப்பு அவரோட தந்தை மேலையும் திரும்பி அவரோட தந்தையோட பயோபிக் எடுத்ததுக்காக ப்ரொடியூசர் செலீம் கான், அவரோட மகன் ஷாண்டோக், அவங்க 2 பேரையும் தேடி தேடி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அங்க இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படுற தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இதுதான் சந்தர்ப்பம்னு செய்யற தாக்குதல் மாதிரியே அதிகமா தெரியுது. அங்க இருந்த போராட்டக்காரர்கள் எந்த ஒரு தெளிவான சிந்தனையும் இல்லாம எதுக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னு கூட தெரியாம தன் சொந்த நாட்டையே பயங்கரமா சேதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கன் எம்பசி எல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கதா நமக்கு செய்திகள் வருது. ஸோ இது இல்லாம சில அவதூறுகளும்
நடந்துகிட்டே தான் இருக்கு. குறிப்பா பங்களாதேஷோட இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கிற லித்தன் தாஸ் ஒரு ஹிந்து தான். அவரோட வீடு தாக்குதல் நடத்தப்பட்டதா ஒரு செய்தி வந்தது. ஆனா உண்மையிலேயே அந்த வீடு யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட முன்னாள் கேப்டன் மஷ்ரஃபே மொர்டசாவோட. ஸோ இந்த மாதிரி சில அவதூறுகளும் நடக்குது. குறிப்பா ஒரு ஹோட்டல்ல 24 பேரை உயிரோட எரிச்சதா ஒரு சம்பவமும் நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே அந்த தாக்குதல் என்ன அப்படின்னா, இந்த ஆளுங்கட்சியா இருந்த அவாமி லீக் அவங்களோட ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஜெனரல் செக்ரட்டரி தான் அந்த ஹோட்டலோட உரிமையாளர். அவர் மேல நடத்தப்பட்ட தாக்குதலை தான் இவங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் மதவெறிங்கிறது எல்லா மதத்திலையும் இருக்கு. அது இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம், புத்திஸ்ட் எதுவா இருந்தாலும் அது ஆரம்பத்திலேயே வேரோடு பிடுங்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் சட்டப்படி ஒவ்வொரு நாடும் தன் நாட்டோட குடிமக்களான மைனாரிட்டிஸை பாதுகாக்கிறதுக்கான உறுதியளிக்கணும். அந்த மைனாரிட்டிஸ் எந்த வடிவில் இருந்தாலும் சரி. ஸோ எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல உள்ள ஹிந்துக்களை உண்மையிலேயே நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா அங்க ஒரு நிலையான அரசாங்கம் வரணும். அதுக்கப்புறமா தான் பங்களாதேஷ்ல உள்ள மைனாரிட்டிகளை பாதுகாக்கிற சட்டங்களை இன்னும் வலிமைப்படுத்த முடியும். பங்களாதேஷ்ல ஒரு ஹிந்துக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆதாரம் இருந்தா மட்டும் சோசியல் மீடியால பதிவிடுங்க. இல்லைங்கிற பட்சத்துல அதை தவிர்க்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அது இந்தியாவில் வேறு விதமான எண்ணங்களை வலுப்படுத்தும். ஏன்னா பங்களாதேஷ்ல மெஜாரிட்டியா இருக்கிற முஸ்லிம்ஸ் இங்க மைனாரிட்டியாகவும், பங்களாதேஷ்ல மைனாரிட்டியா இருக்க ஹிந்துஸ் இங்க மெஜாரிட்டியாகவும் இருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி முஸ்லிம்ஸ் மேல சில வன்மங்கள் எப்போதுமே தூவப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அவதூறுகளை நீங்க பரப்பும் போது அது இங்க உள்ள இந்து முஸ்லிம் யூனிட்டியில பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்துக்களுக்கு ஆதரவா மட்டும் நம்ம குரல் இருக்கக்கூடாது. அங்க இன்னும் சில மதங்களும் இருக்கு. புத்திஸ்ட், கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரியான மைனாரிட்டிஸும் அங்க இருக்காங்க. ஸோ இந்த குரல்கள் ஒட்டுமொத்தமா அவங்களுக்காகவும் சேர்த்து ஒலிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விரைவில் பங்களாதேஷ்ல ஒரு நிலையான அரசாங்கம் அமைஞ்சு அங்க இயல்பு நிலை மீளும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, I am your Ashok. இது அசோக் டிபேட்ஸ்.